ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஐடில சர்வே பண்ணணும். அதுலருந்து நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம மூவ் பண்ணணும். அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் தேவை? அது ஆக்சுவலா முக்கியமான காரணம் யார் யாரெல்லாம் இருக்காங்க? அப்படின்றத பார்க்க போறோம். ஐடில நீங்க சர்வே பண்ணணும்னா, ஆக்சுவலா 2 விஷயம் ரொம்ப முக்கியமா தேவை. ஒண்ணு கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்னொன்னு டெக்னிக்கல் ஸ்கில். இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ல பொறுத்தவரையும், நீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சீங்கன்னா, அதுல ஈஸியா நம்மளால டெக்னிக்கலா ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ அது இல்லாம நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டே இருப்போம். ஸோ இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல பொறுத்தவரையிலும் உங்களால ஐடில சர்வே மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப நல்லா பார்த்தீங்கன்னா, உங்களோட மேனேஜரோ, இல்ல உங்களுக்கு மேல இருக்கவங்களோ பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி நார்மல் இங்கிலீஷ் பேசக்கூடியவங்களா அங்க இருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நல்ல டீசென்ட் இங்கிலீஷ் பேசுறவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமா டெக்னிக்கல் ஸ்கில் கூட இருக்காது. ஆனா அவங்க நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஐடில சர்வே பண்ணணும்னா டெக்னிக்கல் ஸ்கில் தேவைப்படுது. ஐடில ஒரு ஸ்டெப்க்கு மேல போயிட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த வீடியோல நான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நம்ம 4 விதமா பிரிக்கலாம். ஒன்னு வெர்பல் கம்யூனிகேஷன், 2வது நான் வெர்பல் கம்யூனிகேஷன், 3வது லிசனிங் ஸ்கில், 4வது ரிட்டன் ஸ்கில். இந்த 4 ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெர்பல் ஸ்கில்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மத்தவங்க கூட பேசுறது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்றது தான் வெர்பல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வெர்பல். ஸோ நான் வெர்பல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட வாய்ஸ் ஆஃப் டோன்ஸ் இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3வதா என்னன்னு கேட்டீங்கன்னா, லிசனிங் ஸ்கில். அதாவது நம்ம மத்தவங்க பேசுறத லிசன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் அத நம்ம கவனிக்கணும். கவனிச்சு அதுக்கேத்த மாதிரியான ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இது 3வதா இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில். 4வதா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில். ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் பொறுத்தவரையும் இமெயில் டிராஃப்ட் பண்றோம், டீம்ஸ்ல மத்தவங்க கூட நம்ம சாட் பண்றோம். இது எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். இப்போ இந்த 4 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ நம்ம கொஞ்சம் அப்படியே பிரஷ் அப் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்மளால சர்வே பண்ண முடியும். இப்போ இந்த 4 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்குமே பேஸா ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொழி. இப்போ வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்னா என்ன? ஒருத்தங்க கிட்ட பேசுறது. ஒருத்தங்க கிட்ட பேசணும்னா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு மொழி தேவைப்படுது. ஸோ அந்த மொழியை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னொருத்தங்க கிட்ட பேச முடியும். அப்போ வெர்பல் கம்யூனிகேஷனுக்கும் நமக்கு மொழி தேவைப்படுது. நெக்ஸ்ட் யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் வெர்பல். நான் வெர்பல்னா என்ன? நம்ம பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் ஆஃப் டோன், நம்மளோட உணர்ச்சி. இப்போ நமக்கு ஒரு மொழி தெரிஞ்சாதான் அந்த மொழிக்கு ஏத்த மாரியான உணர்ச்சிகள நம்ம மாத்த முடியும். இப்போ நார்மலா நம்ம பேசும்போது நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன், நம்ம பாடி லாங்குவேஜ்லாம் ஒரு மாரி இருக்கும். கோவமா பேசும்போது நம்மளோட ரியாக்ஷன் வேற மாரி இருக்கும். அப்போ அந்த லாங்குவேஜ்க்கு ஏத்த மாரி தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ரியாக்ஷனையும் நம்ம வெளிப்படுத்துறோம். அப்போ நான் வெர்பல்க்கும் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொழி கிளியரா தெரிஞ்சாகணும். ஸோ 3வதா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, லிசனிங் ஸ்கில். ஸோ லிசனிங் இன்னொருத்தர் பேசுறது நமக்கு புரியணும்னா, அப்ப அவர் பேசக்கூடிய மொழி நமக்கு புரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் 4வதா இருக்கவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரிட்டன் ஸ்கில். ஸோ ரிட்டன் ஸ்கில் ஆப்வியஸா நம்ம ஏதாவது ஒரு மொழிய தான் எழுதி ஆகணும். அப்போ இந்த 4மே ஒரு மொழிய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்ப இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ஒரு மொழிய டிபெண்ட் பண்ணி இருக்குது. கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில எந்த மொழிய டிபெண்ட் பண்ணி அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ். ஸோ இந்த 4த்தையுமே நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும்னா, நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்பவே ஃப்ளூயன்ட்டா தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா, நம்ம இந்த 4த்துலயுமே ஈஸியா சர்வே பண்ண முடியும். சரி. இப்போ நமக்கு ஒரு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. எந்த லாங்குவேஜ் படிச்சா ஈஸியா நம்மளால சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அப்ப அது என்ன லாங்குவேஜ்ன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ். இப்போ இந்த இங்கிலீஷ பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் எப்படி உருவாச்சு? அது எப்படி வளர்ந்துச்சு? இப்போ அது எப்படி இருக்குது? அப்படின்றத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மொழி. அதாவது ஒரு லாங்குவேஜ். ஓகேங்களா? சரி. இப்ப இந்த இங்கிலீஷ் எப்படி உருவாச்சு? எப்படி வளர்ந்துச்சு? இப்ப எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயில்டாவே தெரிஞ்சுக்கலாமே. ஜீசஸ் கிறிஸ்ட் பொறந்ததுக்கு அப்புறம் பிரிட்டன ஒரு 3 பேர் ஆக்கிரமிச்சாங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஸோ 5த் செஞ்சுரியில ஒரு 3 பேர் பிரிட்டன ஆக்கிரமிச்சாங்க. இப்போ எனக்கு இந்த செஞ்சுரி பத்தி சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, எப்படி நம்ம செஞ்சுரிய கால்குலேட் பண்றது? அதாவது இப்போ முதல் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, இப்ப நாம இருக்கிறது 21 செஞ்சுரி. அதாவது 21ஆம் நூற்றாண்டுலாம் சொல்றாங்களே, அது எப்படி கால்குலேட் பண்றாங்க? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ஒரு நூற்றாண்டுன்றது எத வச்சு கால்குலேட் பண்றாங்கன்னா, ஒரு இயர் அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆக்சுவல் இயராவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே கிபி தான். ஓகேங்களா? ஸோ 0ல இருந்து 100 வரலயும் இருக்கிறத முதல் நூற்றாண்டுன்னு சொல்றோம். 101ல இருந்து 200 வரலயும் இருக்கிறத 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றோம். இதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது 21 செஞ்சுரி. சரி, இதை எப்படி கால்குலேட் பண்றது? ரொம்ப ஈஸியா நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க எந்த இயர்ல இருந்தாலும் அந்த இயரோட 100 டிவைட் பண்ணுங்க.
வரக்கூடிய ஆன்சரை 1ஆல ப்ளஸ் பண்ணுங்க. அப்படி ப்ளஸ் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த நூற்றாண்டுல இருக்கீங்கன்றத ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எந்த இயர்ஸா இருந்தாலும் நீங்க அத கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்படி தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு நூற்றாண்டையும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம ஸ்டோரிய கன்டின்யூ பண்ணலாம். இங்கிலீஷ் பேசக்கூடிய 3 ஜெர்மானிய பழங்குடியின மக்கள் தான் ஃபர்ஸ்ட் பிரிட்டனுக்குள்ள போயிட்டு அந்த பிரிட்டனை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து எல்லாமே பழங்குடியின மக்கள் தானே இருந்தாங்க. ஸோ இங்க ஜெர்மன்ல இருந்திருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் எங்க போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டன்ல போயிட்டு அங்க போயிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிள்ஸ், அதுக்கப்புறம் செக்சான், அதுக்கப்புறம் வந்து ஜூட்ஸ். இவங்க 3 பேர் தான் ஆக்சுவலா ஆரம்பத்துல வந்து ஒரு மொழி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த மொழி தான் இங்கிலீஷ் மொழி. இப்ப கூட பிரிட்டன்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்த மொழிய வந்து ஓல்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மொழிய வந்து 3 விதமா பிரிக்கிறாங்க. அதாவது 3 ஜெனரேஷனா இந்த இங்கிலீஷ் வந்து நம்மள கடந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ஓல்ட் இங்கிலீஷ், அப்புறம் வந்து மிடில் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் இங்கிலீஷ். இப்போ ஆக்சுவலா நம்ம இருக்கிறது எல்லாமே வந்து மாடர்ன் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓல்ட் இங்கிலீஷ் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் பேசின மொழிய தான் வந்து ஓல்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து மிடில் இங்கிலீஷ். இந்த மிடில் இங்கிலீஷ் யார் பேசுனாங்கன்னு கேட்டீங்கன்னா, 1066வது வருஷத்துல நார்மன் பீப்பிள் வந்து பிரிட்டனுக்குள்ள வந்தாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரியான இங்கிலீஷ் பேசினாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து பிரெஞ்சு கலந்து பேசினாங்க. ஸோ அந்த பிரெஞ்சு கலந்து பேசக்கூடிய இங்கிலீஷை தான் மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்லலாம் வந்து ஒரு பிரிவினைவாதமே இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷ் பேசுறவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாகவும், பிரெஞ்சு பேசுறவங்க வந்து உயர்ந்த மக்களாகவும்லாம் அந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ காலப்போக்கில் அந்த 2 மொழியுமே வந்து மெர்ஜ் ஆச்சு. இங்கிலீஷும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சும் மெர்ஜ் ஆச்சு. அந்த மெர்ஜ் ஆனது தான் வந்து மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து நமக்கு மாடர்ன் இங்கிலீஷ் உருவாச்சு. இந்த மாடர்ன் இங்கிலீஷ் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நெறைய மொழி வந்து இங்கிலீஷோட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சது. அதாவது நெறைய சொற்கள் வந்து இங்கிலீஷோட சேர்ந்துச்சு. புது புது சொற்கள் நெறைய உருவாச்சு. பல நாட்டுல இருக்கக்கூடிய பல சொற்கள் எல்லாமே மிக்ஸ் ஆயி ஒரு புது இங்கிலீஷ் கொண்டாந்து குடுத்துச்சு. அதுதான் வந்து மாடர்ன் இங்கிலீஷ்ன்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த மாடர்ன் இங்கிலீஷ் தான் நம்ம ஆக்சுவலா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய பல நாட்ல வந்து இங்கிலீஷ வந்து ஒரு காமன் லாங்குவேஜாவே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், பல நாட்ல போய் நம்மளால சர்வே பண்ண முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ஐடி கம்பெனிஸா இருந்தாலும் சரி, நார்மல் எந்த கம்பெனிஸ்க்கு போனாலும் சரி, நீங்க இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் தான் உங்கள வந்து அவங்க வந்து அக்செப்டே பண்றாங்க. ஸோ அந்த மாரி வந்து அந்த அளவுக்கு அது வந்து ஒரு காமன் லாங்குவேஜா போயிருச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அது பேசிக்கா ஒரு லாங்குவேஜ் தானே! ஸோ அதுக்காக நம்ம அறிவெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இது ஒண்ணும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாதுல்ல. ஸோ நம்ம வந்து A+A போட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்துச்சுன்னா, அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்ன்ற மாரியான அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஒரு மொழி. ஸோ இந்த இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஐடில சர்வே பண்ணவும் முடியும். அட் த சேம் டைம் நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கும் போ முடியும். ஸோ இந்த வீடியோ சீரிஸ்ல நான் வந்து இங்கிலீஷ ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அதுல இருக்கக்கூடிய கிராமர்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக நான் சொல்லலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு கிராமட்டிக்கலா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் குடுங்க. நீங்க லைக்ஸ் குடுத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ இன்னொருத்தருக்கு ஒரு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அப்படி ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா, நெறைய பேருக்கு இந்த விஷயங்கள் போய் சேரும். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன்.